இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 சக்கரவள்ளி கிழங்கு இன்னைக்கு எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சக்கரவள்ளி கிழங்கு உள்ளால ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதை எடுத்திருக்கேன். இதை நம்ம கேட்டல்ல வச்சு துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்து தான் நாம பாயசம் செய்ய முடியும். இது வளரும் இளம் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இந்த கிழங்கு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இது சாப்பிடும்போது பூர்த்தி ஆகும். இந்த கிழங்கு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இதில் இருக்கிற விட்டமின் பி, விட்டமின் சி, அப்புறம் அதிகமான நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கிறனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால நம்ம உடம்புல ஏற்படுற அந்த காயம், வீக்கம் இதெல்லாமே இது சாப்பிட்டு வரும்போது சீக்கிரமாக அதை குணப்படுத்தி கொடுக்குறோம் ஆற்றல் இதுக்கு இருக்குது. இதில் பெண்களுக்கு சத்தானது ஒன்று. இது பெண்கள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே சாப்பிட்ற நல்ல சத்தான உணவுகள் கூட சாப்பிடும்போது அவங்களுக்கு இதில் ஃபோலேட் அப்படிங்கிற சத்து அதிகமாக இருக்குது. அதனால இது கரு உருவாகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இது கொஞ்சம் நல்ல ஆற்றல் கொடுத்து கரு உருவாகிறத உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம துருவி எடுத்ததை ஒரு வாணல் அடுப்பில் வச்சு தண்ணி கொதிக்க வச்சு அதில் நம்ம துருவி எடுத்ததை போடணும். போட்டு நல்லா வேக வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நல்லா வேக ஆரம்பிக்கும். வேகிறது வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி எப்போ வேகுதுன்னு நம்ம கையில் எடுத்து பார்த்து வேகிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாக சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. இதில் நிறைஞ்சிருக்கிற அந்த சத்துக்கள் புற்றுநோய் செல்கள் மேலும் மேலும் வளராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. நம்ம இதுக்கு பாயசம் செய்கிறதுக்காக ஒரு பெரிய கல்கண்டு இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறது தான் நல்லது. சர்க்கரை சேர்க்க வேண்டாம். ஏலக்காவை தட்டி நம்ம அதில் சேர்த்துக்கணும். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஏலக்காய் சேர்த்த அப்புறம் நம்ம பால் கொதிக்க வச்சு பால் காய்ச்சி அதில் சேர்த்துக்கணும். எவ்வளோ நமக்கு பால் தேவையோ அதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி நல்ல பால் கொதிக்க வந்ததும் பால் கொதிச்ச அப்புறம் எடுத்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல சக்கரவள்ளி கிழங்கு, அதில் நாம் இதை ஊற்றிக்கணும். இந்த பால் ஊற்றின அப்புறம் இந்த பால்லையே இந்த கிழங்கு இன்னும் நல்லா வேகும். அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. நம்ம சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஜவ்வரிசி சேர்க்கக்கூடாது. சாதாரண எந்த நோயுமே இல்லாதவங்க வேணால் இதில் ஜவ்வரிசி சேர்த்து நம்ம கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம்ல கல்கண்டு, அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ, நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தக்க போட்டுக்கலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த கல்கண்டு யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு பாதாம், நம்ம முந்திரி, நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துக்கணும். என்கிட்ட பாதாம் இருந்தனால பாதாம், கிஸ்மிஸ் பழம் இது ரெண்டையுமே நெய்யில் வறுத்து நான் சேர்த்துக்கிட்டேன். நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அதை பொன்னிறமாக வறுத்து இந்த பாயசம் மேலே நம்ம போட்டு கிளறி விடணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பயன்படுத்தி சுவையாக நம்ம இந்த ஒரு பாயசம் செய்து சாப்பிட்லாம். தேங்க்யூ.